டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வாலி படத்துல வர ஓ சோனா அப்படின்ற பாடல் அஜித் பாடினாரான்னு மதுரையில இருந்து காமாட்சிநாதன் கேட்டிருக்காங்க. வாலி படத்திலே ஓ சோனா என்று தொடங்குகின்ற பாடலை பாடியவர் ஹரிஹரன். ஆனால் அந்த பாட்டுக்கு நடுவே சில வரிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வரிகளை பேசியவர் அஜித். அதன் காரணமாக தான் விக்கிபீடியாவில் அந்த பாடலை பற்றிய பதிவை போடும்போது அஜித்துடைய பெயரையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் ப தீனதயாளனுடைய சிலுக்கு அப்படின்ற புத்தகத்தை படித்தேன். அதில் சிலுக்கு இறந்ததுக்கு அப்புறம் சக நடிகர்கள் யாருமே அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு போகல, வடிவுக்கரசி மட்டும்தான் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதை படித்த உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஒரு பத்திரிகையாளரா, ஒரு நடிகரா, சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கை வரலாற படமா எடுக்க போற ஒரு தயாரிப்பாளரா இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. சில்க் சுமிதாவுடைய இறுதி ஊர்வலத்திலே திரையுலகத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொள்ளாததற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் பார்க்கறது என்னன்னா, அந்த காலகட்டத்திலே அவர் புகழனின் உச்சத்திலே இல்லாமல் இருந்தது தான். இது திரையுலகிலே உள்ள பலருக்கு நடந்திருக்கிறது. தங்கலான் படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்களா? விக்ரமுக்கு இந்த அளவுக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மேன் யாருன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. தங்கலான் படத்துடைய பிரதான ஒப்பனையாளர் வினோத்குமாரன் அந்த படத்தில் விக்ரமுடைய தோற்றம் மிக வித்தியாசமாக அமைந்ததற்கு ப்ராஸ்தட்டிக் டிசைனரான பர்த்டே டாமின் பங்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் 1 படத்தை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பாத்தீங்க? அந்த படத்தை பார்த்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இந்தியன் 1 திரைப்படம் வெளியான போது சத்யம் திரையரங்கில் தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். சங்கருடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படமாக அமைந்த படம் இந்தியன். காட்சிக்கு காட்சி பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் அந்த படத்தில் இருந்தது. அப்படி அந்த படம் அமைந்திருந்த காரணத்தினால தான் இப்போ இந்தியன் 2 அத்தனை விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வேட்டையின் திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண லைக்கா திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. தனஞ்சயன், கங்குவா, வேட்டையின் இந்த 2 படங்களுமே கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது 2ல எது நடக்க வாய்ப்பு இருக்கு? விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் இந்த மந்த் எண்ட்ல முடிய போறதா சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அக்டோபர் 10 விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதுஷான் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மாதம் முடிவடைந்தாலும் கூட அந்த படத்தை அக்டோபர் மாதத்திலே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்காக பல பேர் கடுமையாக உழைத்தாக வேண்டும். அப்படி அந்த படம் அக்டோபரில் வெளிவரப் போகிறதா அப்படின்றதெல்லாம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தான் நமக்கு தெரிய வரும். வேட்டையின் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படம் அக்டோபரில் வெளியாகும் என்று லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினர் அறிவித்திருந்தாலும் அந்த படத்தை நிச்சயமாக தீபாவளிக்கு தான் அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கங்குவா திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்று வெளியாகி வேட்டையின் திரைப்படம் தீபாவளிக்கு செல்லுமானால் நிச்சயமாக இந்த போட்டி தவிர்க்கப்படும். டைரக்டர் சங்கர் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆன பிறகு வேல்பாரி நாவலை படமா எடுக்க போறதா சொல்லியிருந்தாரு. அது உண்மையானு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சங்கர் உடனடியாக வேல்பாரி பட வேலைகளிலே கவனம் செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தவர் கேம் சேஞ்சர் படத்தை முடித்து அந்த படத்தை வெளியிட வேண்டும். அதற்கு பின்னாலே இந்தியன் 3 படத்தை சரி செய்ய வேண்டும். இதையெல்லாம் முடித்து விட்டு அதற்கு பின்னால தான் வேல்பாரி படத்திலே அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வர 14ஆம் தேதி நடக்க இருக்கிற நடிகர் சங்க கூட்டத்துல கலந்துப்பீங்களா? அதே மாதிரி எத்தனை சங்கங்கள்ல பதவியில இருக்கீங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. செண்பகராமன், நீங்கள் லென்ஸ் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நடிகர் சங்கத்திலே நான் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படின்றத நீங்கள் எப்படி மறந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்த சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் கூட செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியாது அப்படின்றத உண்மை. தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அந்த பதவி தவிர வேறு எந்த சங்கத்திலையும் நான் வேறு எந்த பதவியிலும் இல்லை. தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அரசியலுக்கு வந்த சிவாஜி, விஜயகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், சீமான் இவங்களால முடியாம போச்சு. இது ஏன் விஜய் சாருக்கு புரியலன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மற்றவர்களால் சாதிக்க முடியாததை நாம சாதித்து காட்டலாம் அப்படின்ற எண்ணத்துல கூட விஜய் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இயக்குனர் சந்தான பாரதி இயக்கிய படங்கள்ல அதிக நாட்கள் ஓடின படம் எதுன்னு கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. சந்தான பாரதி இயக்கத்தில் மிக அதிக நாட்கள் ஓடி வெற்றி படமாக அமைந்த படம்னா அது என்னுடைய இனிய நண்பரான டி சிவா தயாரித்த சின்ன மாப்பிள்ளை திரைப்படம் தான். ஒரு படத்துடைய பதிப்புரிமை ஒருவர்கிட்ட இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் வேற ஒரு மீடியா நிறுவனம் அந்த படத்தை மறுவெளியீடு செய்ய முடியுமான்னு அன்னமேடுல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. எந்த படத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்றத சொன்னாதானே
உங்கள் கேள்விக்கு சரியான பதிலை நான் தர முடியும். சூரசம்ஹாரம் படத்தை ரிலீஸ் ஆன அன்னைக்கு மேட்னி ஷோ பார்த்தேன். அதுல கமலஹாசன் துப்பாக்கி சுடுற காட்சியை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கரகோஷமிட்டாங்க. ஆனா அதே காட்சியை திரும்பவும் வச்சிருக்க வேணான்னு அன்னைக்கு வந்த வார இதழில் விமர்சனம் வந்துச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கமல் ஓடி வந்து சுடுகின்ற அந்த காட்சி அந்த டைட்டிலில் 4 முறை தான் இடம்பெற்றது என்றாலும் அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்கு அந்த விமர்சகருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா? மறுமலர்ச்சி, உதவிக்கு வரலாமா, கிழக்கும் இருக்கும், தேவயானி நடிச்சிருந்த இந்த 3 படங்களும் 1998ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது அப்படின்ற செய்தி உண்மைதானா? வேற எந்த தமிழ் ஹீரோயினுடைய 3 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நியூ ஜெர்சியிலிருந்து பெருமாள் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 3 படங்களில் தேவயானி நடித்த கிழக்கும் மேற்கும், மறுமலர்ச்சி ஆகிய 2 திரைப்படங்களும் பொங்கல் என்று வெளியாகின. ஆனால் உதவிக்கு வரலாமா திரைப்படம் பொங்கல் என்று வெளியாகலை. சில பிரச்சனைகள் காரணமாக 2 நாட்கள் தள்ளி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி என்று தான் அந்த படம் வெளியானது. அக்னியாயி பிலிம்ஸ் இப்போ எந்த படத்தை விநியோகம் பண்றதுலயே KS ரவிக்குமாருடைய படத்தை எல்லாத்தையுமே கோவையில அவர் தான் ரிலீஸ் பண்ணுவாரு. இப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் படங்களை மட்டும் இல்லை, நாம் தயாரித்த ஒரு சில படங்களை கூட கோயம்புத்தூர் ஏரியாவிலே விநியோகம் செய்ததுன்னா அது அக்னியாயி பிலிம்ஸ் மீனாட்சி சுந்தரம் தான். இப்போது அவர் விநியோகத்துறையிலே இல்லை. இயக்குனர் ராமநாராயணனுடைய படங்கள் 4 வாரம் தியேட்டர்ல ஓடினாலே தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் உண்மையான தகவல் தான். ராமநாராயணனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் படத்தை உருவாக்குவார். படத்தை விற்கும் போது மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். எந்த அளவு படத்துக்கு செலவாயிருக்கோ அதுக்கு மேலே கொஞ்சம் லாபத்தை விற்று விநியோகஸ்தலுக்கு படத்தை விற்று விடுவார். அப்படி குறைந்த விலைக்கு ராமநாராயணன் விற்றதுனால்தான் அவருடைய விநியோகஸ்தல் யாருக்கும் மிகப்பெரிய அளவிலே எந்த காலகட்டத்திலும் நட்டம் என்பது ஏற்படவே இல்லை. சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட் சரிவுக்கு தயாரிப்பாளர்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆட்டம், மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமலு அப்படின்ற படங்கள் ரிலீஸுக்கு பிறகு ஆரம்பத்தில் கொடுத்திருந்த விலையை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. புஷ்பா 2 படத்துடைய பட்ஜெட்ல இருந்து 90% மேல நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மூலமா பெறப்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நல்ல படங்களை கொடுத்தா நல்ல விலைக்கு வாங்கலாம் தானே. லியோ, அயலான், கேப்டன் மில்லர், ஜப்பான், சைரன் இந்த மாதிரி தொடர்ந்து சுமாரான படங்களை கொடுத்துட்டு விலை குறைஞ்சிருச்சுன்னு தயாரிப்பாளர்கள் சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே ஒரு படம் வெற்றி படமாக அமைஞ்சா அந்த படத்தை போட்டி போட்டுக்கொண்டு பல OTT நிறுவனங்கள் வாங்குவாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் OTT நிறுவனத்துக்கு படங்களை விற்காம படத்தை வெளியிடவே முடியாத சூழ்நிலையில் தான் இன்னைக்கு பல தயாரிப்பாளர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை நிலவரம். அதன் காரணமாக தான் திரையுலகம் பல பிரச்சனைகளை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறது. வேல்பாரி படத்தை 3 பாகமா எடுக்க போறதா டைரக்டர் சங்கர் சொல்லியிருந்தாரு. வேல்பாரி கதாபாத்திரத்துக்கு உங்களுடைய சாய்ஸ் யாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. வேல்பாரி படத்தை பற்றி சரியான தகவல்கள் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த தயாரிப்பாளருக்கு அந்த படத்தை சங்கர் இயக்கப் போகிறார் அப்படின்றதெல்லாம் முடிவானதுக்கு பின்னால் அந்த படத்தை பற்றி நாம் பேசுவது இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய படங்கள்ல நடிகர் நாகேஷுடைய பெயரு தாய் நாகேஷ் அப்படின்னு டைட்டில் கார்டில் போடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு அன்னமேடுல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. ஆனந்தவுடன் மணியின் எழுதிய டாக்டர் நிர்மலா அப்படின்ற நாடகத்தில் தை தண்டபாணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நாகேஷ். அதுக்கு பின்னால் தான் அவருடைய பெயரோடு தை என்ற பெயர் சேர்ந்து கொண்டது. அந்த தை தான் பின்னாளில் தாய் என்றானது. கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இந்த படங்களை மலையாளத்தில் டப் பண்ணி கேரளாவில் ரிலீஸ் பண்ண அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி மலையாள படங்களை தமிழில் டப் பண்ணி தமிழ்நாட்டில் வெளியிடவும் அனுமதிக்கிறாங்க. ஆனால் தமிழ் படத்தை மலையாளத்தில் டப் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுது. இது ஏன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ் படங்களை மலையாளத்திலே மொழி மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த தடையும் இல்லை. ஆனால் மலையாள திரைப்பட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழே ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றதுனால தான் தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் மலையாளத்தில் மொழி மாற்றம் செய்து வெளியிடாமல் நேரடியாக தமிழிலேயே வெளியிடுறாங்க. இப்போலாம் சமூக வலைத்தளங்கள் மூலமா, முக்கியமா டிக்டாக் மூலமா நிறைய உயிர்கள் பறி போகுது. இதை நினைக்கும் போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இதையே அரசாங்கம் தடை பண்ணக்கூடாது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பிரான்ஸ்ல இருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. நீங்க இப்படிலாம் வேதனைப்படுவீங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் டிக்டாக்கை இந்தியாவிலே தடை செய்திருக்கிறார்கள். முன்னாடிலாம் நாங்க எல்லா நடிகர்களுடைய படங்களையும் பார்ப்போம். ஆனா இப்போ அந்த மாதிரியான ரசிகர்கள் குறைஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. நீங்களே உங்களை பற்றி சொல்லும்போது முன்பெல்லாம் எல்லா நடிகர்கள் நடித்த படங்களையும் பார்ப்போம் அப்படின்னு இறந்த காலத்தில் தானே சொல்லியிருக்கீங்க. இப்போதும் எல்லா நடிகர்கள் நடித்த படங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலையே. அடுத்து இன்று ஒரு தகவல்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம்னா அது கலாட்டா கல்யாணம் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே சிவாஜியோடு நடித்த அனுபவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. நான் பலமுறை அம்மாவோடு சிவாஜியுடைய படப்பிடிப்பு தளங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அப்பெல்லாம் ஏய் பாப்பா என்று என் கன்னத்தில் தட்டியபடி என்னை கொஞ்சுவார் சிவாஜி. அப்படி அவரோட எனக்கு பழக்கம் இருந்ததுனால கலாட்டா கல்யாணம் படத்தில் அவரோடு நடிக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் ஏற்படலை. ரொம்ப நாள் பழகிய ஒருத்தரோடு நடிக்கிறது மாதிரி தான் நான் அவரோட நடித்தேன். சிவாஜி என்னோட காதல் காட்சியில் நடிக்கும்போது முதல்ல சீரியஸாக தான் நடிக்க முயற்சி பண்ணார். அப்படின்னாலும் அவரால் அது முடியல, தன்னை மறந்து சிரித்து விட்டார். ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்டபோது, உன்னோட உணர்ச்சிப்பூர்வமாக இந்த காதல் காட்சியில் நடிக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தையோடு காதல் காட்சியில் நடிக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தான் என்னை மீறி நான் சிரித்து விட்டேன் என்றார் சிவாஜி. அதற்கு பிறகு ஒரு வழியாக சமாளித்து கொண்டு அந்த காதல் காட்சிகளை சிவாஜி நடித்தார் என்றாலும் இன்றைக்கி அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த தடுமாற்றத்துக்கு அது ஒரு ஃப்ரேமில் கூட தெரியாது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட நடிப்பாற்றல் கொண்ட நடிகராக சிவாஜி இருந்தது தான். அவரோடு நான் நடித்த நாட்களில் அவருடைய நடிப்பை கண்டு நான் பிரமிக்காத தருணமே இல்லை என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.